நம் மனதை தெளிவாக தெரிந்து அதை இயக்கும்போது அது சரியா இயக்கலாம். ஆக்சுவலா மகரிஷி வச்சிருக்கிறதே மனவளக்கலை. இந்த மனம்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த மனதை வளப்படுத்துவதற்கான கலையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுல இந்த உளவியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மனம் சார்ந்த அறிவியல். அது அப்படிதான் எடுக்கணும் நம்ம. அப்ப அந்த மனதை பற்றி இன்னைக்கு நிறைய விஞ்ஞான ஆராய்ச்சிகள் எல்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல மகிழ்ச்சியாக வாழ அந்த உளவியலுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத நமக்கு இன்னைக்கு பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோட இணைஞ்சிருக்கிறவங்க காவியா அம்மா அவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா பிபிஏ, எம்ஏ, எம்ஃபில், மனித வள மேலாண்மையில முதுகலை டிப்ளமோ இதையெல்லாம் நிறைவு செய்திருக்கிறாங்க. குறிப்பாக ஆலோசனை மற்றும் உளவியல் சிகிச்சையில முதுகலை டிப்ளமோ நிறைவு பண்ணியிருக்காங்க. ஆலோசனை உளவியல்ல எம்எஸ்சி, என்எல்பி போன்ற பல்வேறு கல்விகளை இதை கற்று தேர்ந்து இப்போ நிறைய அவங்க சேவை செய்து கொண்டிருக்காங்க. நாம் எப்படி ஒரு ஆன்மீக சேவை செய்கிறோமோ அது போல அவங்க மறுவாழ்வு மையங்கள்ல உளவியலாளராக அவருடைய தன்னார்வ தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆஹ் இந்த உளவியல் துறையில கடந்த 6 வருடமாக மிக நல்ல நிறைய மக்களுக்கான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நிறைய மக்களுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விஷயத்துல அது ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு. இன்னைக்கு சாதாரணமா நல்லா இருக்கிற மனிதர்கள் கூட நம்ம அந்த உளவியல் ஆலோசனை பெறுகின்ற அளவுக்கு இன்னைக்கு அது அத்தியாவசியமான ஒரு துறையா மாறிட்டு இருக்கு. அந்த விதத்துல அம்மா அவங்க இன்னைக்கு நம்ம கூட இணைந்து இறை சாதனை மார்க்க அன்பர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க இருக்கிறாங்க. அவங்கள வாழ்த்தி வரவேற்று இந்த சிந்தனையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பான மக்களுக்கு காவியாவின் அன்பு வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க நல்ல வளமுடன்மா. அம்மா, வீடியோல ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்கம்மா? ஐயா, சில ஓகே, ஓகேம்மா. தவிர்க்க முடியாத விஷயங்களால. தவறு இல்லைம்மா. நான் கேட்டுக்கிட்டேன் ஜஸ்ட். ஓகேம்மா, கண்டினியூ பண்ணுங்கம்மா. சாரி. நன்றி. ஓகே. ஓகே, இப்ப எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சூப்பரா இருக்கும் மேம். நான் பேசுறது கேக்குதா? ஓகே, அம்மா கேக்குது. ஒருத்தர் தான் சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் ஆமா, அன்மியூட் பண்ணிட்டு எல்லாருக்கும் நான் எல்லாரும் மியூட் ஆன்சர் கொடுக்கல. பண்ணா நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? ஓகே. எல்லாருக்கும் ஓகே. அன்மியூட் ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா அது நாங்க ஓகே. அந்த மாதிரி ட்ரெயின் அப் ஆகல. அப்படி பண்ணோம்னா எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும். ஓகே ஐயா. ஓகே. சேட்ல ஓகே. கேட்கறனா கேட்டுக்கலாமா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, சாட்ல கூட பண்ணலாம் நீங்க எல்லாரும். ஸோ இன்னைக்கு நம்ம பேசப்படுற ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அது எல்லார் லைஃப்லயும் தேவைப்படுற ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேருக்கு இன்னமும் வியப்பா இருக்கிற ஒரு விஷயம் என்னடா இது, நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு ஆனா ஹாப்பினஸ் இல்ல. இதுக்கு என்ன பண்ணலாம், அந்த சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப யாராவது ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணி ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன உங்களால சொல்ல முடியுமா? யாருக்கு மியூட் ஆப்ஷன் இருக்கோ அவங்க மட்டும் சொல்லுங்க. அம்மா வாழ்க ஐயா. வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க பேசலாம். நீங்க உள்ள வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம் லீடர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கோஹோஸ்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10-15 பேருக்கு மேடம் கேட்குறப்ப நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் உஷா ஐயா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா கார்மியூட்.
ஐயா சொல்லுங்க ஐயா. இப்போ நன்றி ஹாப்பினஸ்னா என்ன அப்படின்னு நன்றி நன்றி. ஹாப்பினஸ்ங்கிறதுங்கம்மா பொதுவா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது இல்லைங்க. ஹாப்பி அப்படிங்கிறது நிலையான ஆனந்தம் தர்றது எதுவோ அதுதான் ஹாப்பினஸ் அப்படின்னு எனக்கு புரிதல். இங்க எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்குதுங்கம்மா. நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பேசுறேன். இங்க இருந்து நான் வாழ்க ஓகே ஐயா, வளமுடன். ஓகே ஐயா, ஓகே ஐயா. இப்போ சித்ராம்மா ஐயா பேசும்போது சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா அடுத்து ஒருத்தர். சித்ராம்மா நீங்க சொல்லுங்க. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஹாப்பினஸ்னா வணக்கம்மா, தெரிஞ்ச சொல்லுங்க. வரைக்கும் வாழ்க்கையில என்ன நடக்குதோ அந்த நடக்கும் நிகழ்வுகளை நாங்கள் அப்படியே உள்ள வாங்கி கொண்டு நடப்பெல்லாம் இறைவனோட செயல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்தா அது ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையா அமையும். துன்பமாக இருந்தாலும் இன்பமாக ரொம்ப இருந்தாலும் நல்லா சொன்னீங்க, அப்படின்னு எடுத்துக்கணும். ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. சிறப்பான ஒரு பதில் அது. உண்மையான ரொம்ப ஒரு நன்றி. விஷயம். ஹாப்பினஸ் ஆமா, ஹாப்பினஸ் அப்படின்றதுக்கு ரொம்ப சரியான ஒரு பதில் கொடுத்திருக்கீங்க. நன்றிங்கம்மா. உண்மையிலேயே அது சார்ந்த நன்றி. உண்மையாவே அது சார்ந்த ஒரு விஷயம்தான் ஹாப்பினஸ். நிறைய பேர் நம்ம லைஃப்ல மீட் பண்ணியிருப்போம். நிறைய பேர் நம்ம வீட்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, படுத்தா தூக்கம் இல்ல, ஒரு லைஃப்ல ஒரு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, இது இல்ல, அது இல்ல, அப்படிதான் நம்ம எல்லாரும் பேசுறத கேட்டிருப்போம். முதல்ல சந்தோஷம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்றத நம்ம யாராவது என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே சந்தோஷம் என்னன்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு ஆன்சர் இருக்கும். அதுல சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை, அதுலதான் ஒரு சந்தோஷம். எனக்கு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை, அதுலதான் எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னும் சில பேரெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் தேடிக்கிட்டு இருக்க அந்த கலர் ஷூ எனக்கு கிடைக்கல அப்படின்வாங்க, அதுலதான் என்னுடைய சந்தோஷம். மன்னிக்கவும், யாருக்காவது ஏதாவது புரியலன்னா நடுவுல என்ன ஸ்டாப் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்கலாம். சோ அப்போ இந்த மாதிரி சில அன்றாட வாழ்க்கையில இருக்கிற ஒரு விஷயங்களை தான் நம்ம ஹாப்பினஸா எடுத்துக்கிறோம். ஆனா உண்மையா ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அது எங்க இருந்து கிடைக்குது அப்படின்றது இன்னமும் நம்ம யாருமே அதை அனலைஸ் பண்ணல. இப்போ ஐயா ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்த அருமையா சொன்னாரு. முன்னாடி அதெல்லாம் இருந்தது. இப்போ ஹாப்பினஸ்ன்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அவர் சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு வலிமை இருக்கு அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சென்ஸ் அந்த ஹாப்பினஸ் எங்கேயுமே இல்லை நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நம்ம நம்புறோம். அது கிடையாது. இந்த ஒரு நிமிஷம் நான் இப்போ உங்க எல்லார்கிட்டயும் கேட்டது எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அது எதுக்கு கேட்டேன்னா, எல்லாருமே இப்போ பொதுவா நம்ம யார்கிட்டயாவது போய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா யார் ஒருத்தர் தன் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, உண்மையாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ, அவங்க கிட்ட போய் அந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருக்கோம்னு தான் சொல்லுவாங்க. அதுல 100ல ஒருத்தர் நீங்க அந்த வார்த்தையை சொல்றத நீங்க எல்லாருமே அதை கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா அவர் அந்த தனிப்பட்ட நபர் தன் வாழ்க்கையை ரொம்ப விருப்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கும் போது மட்டும்தான் அப்படி ஒரு வார்த்தை அவரால சொல்ல முடியும். அது உண்மை. இது எல்லாரும் ஒத்துக்கொள்றீங்க அப்படின்றத நான் நம்புறேன். ஒத்துக்கிறீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க சேட் பாக்ஸ்ல. ஸோ இப்போ ஹாப்பினஸ் இதுதான் நம்மளுடைய டாபிக். இதுக்கு என்ன பண்ணலாம்? சைக்காலஜிக்கலா இதுக்கு என்ன மேம் வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும். உன்னை பத்தி நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. செல்ஃப் அனாலிசிஸ்.
முதல்ல நம்ம நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்க முடியும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தாங்கன்னா அதுக்கும் சுத்தி இருக்கிற அந்த கம்யூனிட்டி பீப்புள், அதை சார்ந்த மக்கள், நம்மளை சுத்தி பல பேரை நம்மளால சந்தோஷமா வச்சுக்க முடியும். அது இல்லாத ஒரு பட்சத்துல நம்மளால சந்தோஷமா இருக்கவும் முடியாது. அத அத நோக்கி நம்மளால டிராவல் பண்ணவே முடியாது. இதுதான் உண்மை. சோ இதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டெய்லி காலையில எழுந்த உடனே ஓகே, அன்றாட நம்மளுடைய காலை கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு, கார் இருக்கிறவங்க காரு, பைக் இருக்கிறவங்க பைக் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறோம். காலையில வேலைக்கு போயிடுறோம், ஈவினிங் திருப்பி வரோம், திருப்பி நம்மளுடைய வீட்டு வேலைகளை பார்க்குறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். இவ்வளவுதான் நடக்குது. இதுதான் ரொட்டீன் லைஃப் எல்லார் வாழ்க்கையிலுமே. ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நம்மளுக்கு நம்ம லைஃப்ல எதிர்பார்க்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஐயா சொல்றத வச்சு நம்ம ஒரு விஷயத்த நல்லா யோசிக்கும் போது உங்களுக்கு நல்லா ஒரு விஷயம் புரிய வரும். ஏன்னா ஏன் திருப்பி அதை சொல்றேன்னா, அவர் சொல்லும் போது அந்த ஆதங்கம் எனக்கு தெரிஞ்சது. முன்பு காலத்துல ஒரு 80s முன்னாடி, ஒரு 70s முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, போட்டி, பொறாமைகள், அடுத்தவங்களை அழிக்கணும்ன்ற எண்ணம் அதெல்லாம் அப்ப கிடையாது. அது ஒரு ஒரு அது ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை, கிராமத்து வாழ்க்கை, எல்லாரும் ஒண்ணு கூடி வாழ்ந்த ஒரு நாட்கள் அது. வெளியில தெருவோரங்கள்ல பார்க்கும்போது மக்கள் எல்லாரும் எல்லாம் ஒண்ணா விளையாடுறது, பிள்ளைகள். அதே மாதிரி பெரியவங்க அனைவரும் வெளியில உட்கார்ந்து பேசுறது, அது ஒரு நல்ல வாழ்க்கையா அப்போ இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளே நம்மளுடைய குறுகிய வட்டத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகுது? ஒரு ஆமை ஓட்டுக்குள்ள போய் தன்னை மூடிக்கொள்ற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள அடைஞ்சிடுறோம். அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பெருசா தெரியப்படுற நம்ம கைபேசி, மொபைல அதுதான் உலகம் நம்பி அதுக்குள்ள போயிடுறோம். இப்ப இங்க இதனால என்ன ஆயிடுச்சு? நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவர்கள் கிட்ட நம்மளுக்கு பேச நேரம் இல்ல. நம் கணவர்கிட்டயே சில நேரங்கள்ல நம்மளால பேச முடியல. நம் பிள்ளைகள் கிட்ட நம்மளால ஒழுங்கா உரையாட முடியல. எதுவுமே பண்ண முடியல. அந்த குறுகிய ஒரு ஷெல்குள்ள மாட்டிக்கிறோம். முன்னாடி எல்லாம் ஏதோ ஒரு குழந்தைக்கு தான் அந்த பேச்சு வராத ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய குழந்தைகள் பேசுறதே கிடையாது. ஸ்பீச் தெரப்பி, நிறைய இடத்துல ஸ்பீச் தெரப்பி. ஏன்னா நிறைய குழந்தைகள் பேசுறதே இல்ல. ஏன்? அது நம்மளாலதான். ஏன்னா நம்ம யார்கிட்டயும் பேசுறது இல்ல. நம்ம குழந்தைகிட்ட நம்ம போய் நம்ம மனசு விட்டு பேசும்போதுதான் அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க. நம்ம என்ன பண்றோம்? சரி, இப்ப இன்னும் டீப்பரா போலாம் இதுக்குள்ள. என்னைக்காவது ஒரு நாள் யாராவது யோசிச்சிருக்கீங்களா, எப்படி இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பிறந்த உடனேவே ஒரு போனை ஹேண்டில் பண்ண தெரியுது, போன்ல இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க தெரியுது, போன் எடுத்து சின்ன குழந்தை எப்படி ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யாராவது யோசிச்சிருந்தா அதுக்கு பதில் சொல்லுங்க. இது முக்கியமான ஒரு கேள்வி. சொல்றீங்களா? யாராவது பதில் சொல்றீங்களா? யாராவது பதில் சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சரி, கொஞ்சம் உஷா ஐயா அவங்க. நான் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. அம்மா நன்றி, வாழ்க வளமுடன். அம்மா, இந்த நன்றி. பிரபஞ்சத்துல கண்டுபிடிப்பு அல்லது புதிதா தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒன்று எதுவுமே இல்லை. எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது தான். இந்த இன்னோவேஷன்ங்கிறதெல்லாம் கூட ஒரு கண்டுபிடிப்புகள், அந்த குழந்தைங்களுக்கான அறிவுகள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல பொதிந்து இருக்குது. அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது. அதனால அவங்க எதுவுமே தெரிஞ்சுக்காம லேர்ன் பண்ணிக்கிறாங்க. எனக்கு பட்டது அது ஒண்ணுங்க. அதே மாதிரி இதெல்லாம் இப்ப கன்றுக்குட்டி ஈன்றதும் என்ன பண்ணுதுன்னா, அடுத்த நிமிடமே நிக்குது, 4 கால்லயும் நடக்குது. ஆனா அதே குழந்தை தவறவோ நடந்துதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்குது. பட் இந்த 6வது அறிவு படைத்ததுனால அதுக்கு அந்த
எல்லா இதுவும் இருக்குது. எக்ஸ்ட்ராடனரி, அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சிறிய புரிதல். நீங்க அம்மா இருந்தா சிந்திக்கு விளக்கம் கொடுங்கம்மா. நன்றி. நன்றி ஐயா. இப்ப அவரு சொன்ன விஷயம் வந்து பொதுவான ஒரு விஷயம், எல்லாருக்குமே பொதுவா தோன்ற ஒரு விஷயம். பட் சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்த நம்ம திங்க் பண்ணணும். ஒரு குழந்தை அம்மாவோட கருவுல இருக்கும்போது அம்மாவோட அசைவுகள் அனைத்தையும் கவனிக்குமா. அப்ப கவனிக்கும் போது அம்மா என்ன பண்றாங்களோ அந்த குணாதிசயங்கள் அந்த குழந்தைக்கும் தொப்புள் கொடி மூலமா போகுமா. அவங்க சாப்பிடுற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம போகுது அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிடுற விஷயம்தான் குழந்தைக்கு போகும். மாங்காய் சாப்பிட்டா குழந்தைக்கு ஆகாது, இது சாப்பிட்டா இந்த பிரச்சனை வரும், அதை சாப்பிட்டா அந்த பிரச்சனை வரும், அது வரைக்கும் தான் நம்ம திங்க் பண்ணுவோம். அதுக்கும் உள்ள போய் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நினைக்கிற விஷயங்கள்ல இருந்து, நம்ம பேசுற விஷயங்கள்ல இருந்து, நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்ல இருந்து எல்லாமே உள்ள இருக்கிற அந்த குழந்தை கவனிக்குமா. அப்ப அந்த தொப்புள் கொடி மூலமா அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால நீங்க கன்சீவா இருக்கும்போது நீங்க செய்யற எல்லா விஷயமும் அந்த குழந்தையும் போய் சேரும். இது சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அந்த தாய் அந்த மொபைலை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கும் அது தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா அமையுது. முதல்ல நான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கும் போதே அது எப்படி மேம் அப்படின்ற மாதிரிதான் என் மைண்ட்லயும் இருந்தது. ஆனா அது பிராக்டிக்கல் லைஃப்ல பார்க்கும்போது அது உண்மை, அது சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றத நான் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, அந்த காலத்துல எல்லாம் நம்ம வீட்டு பெரியவங்க வந்து சொன்னதை நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஒரு 5-6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை நல்லா வந்து கொஞ்சம் ஒரு வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் வயிற்றுல கை வச்சுட்டு குழந்தைகிட்ட பேசுமா, நீ பேசுறது அது ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், உள்ள என்ன பண்ணுதுன்றது வெளில நமக்கு எப்படி தெரியும். அந்த பேபி அந்த வயிற்றை வந்து கிக் பண்ணும்போது ஓகே, நம்ம சொல்ற விஷயங்கள் அந்த பாப்பா தெரிஞ்சுக்குது அப்படின்றத நம்ம நம்புறோம் இல்லையா. அதேதான், அந்த மாதிரிதான் இந்த விஷயமும் வந்து நம்ம பேசுற விஷயங்கள், நம்ம பண்றது எல்லாத்தையுமே அந்த குழந்தை நோட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சு, வெளியில வந்த உடனே ஒரு குழந்தையால ஈஸியா அந்த மொபைலை ஆப்ரேட் பண்ண தெரியுது. ஏன் நம்ம காலத்துல வந்து இப்போ ஒரு 70s ஒரு 60s பிஃபோர் எல்லாம் வந்து நம்மளுக்கு செல்போனே கிடையாது, லேண்ட்லைன் போன் தான். வந்தா பேசுவோம், இல்லைன்னா நம்ம யாருக்காவது பேசணும்னா கால் பண்ணுவோம், அவ்வளவுதான். இப்ப சாப்பிடுறது போன்ல தான், பாத்ரூம் போறது போன்ல தான், குளிக்கிறது போன்ல தான், எல்லாமே போன்ல தான் நடக்குது. ஸோ இதுவே ஒரு பெரிய ஒரு ஆபத்தா வந்து இருக்கு அப்படின்றத நிறைய மக்கள் இன்னும் உணரல. நிறைய பிள்ளைகள் எங்களுடைய வீட்லயே எனக்கு என்னுடைய சொந்தக்காரங்கள்லயே நிறைய குழந்தைகள் நான் பார்க்கும்போது பேசாம இருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்பீச் தெரப்பி. அது இப்ப எப்படி அம்மா வாழ்க வளமுடன். நெட்டு கட் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். சாரி நெட்வொர்க் இஷ்யூ. ஓகேம்மா. இப்ப நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதுங்கம்மா, கேக்குது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு ஃபேஷனா ஆயிடுச்சு. பேசல ஓகே, இது நிறைய பேர் நிறைய இடத்துல இது ஃபேஸ் பண்ற விஷயம், நம்ம போய் அவங்க கிட்ட வந்து ஸ்பீச் தெரப்பில இதை மாத்திடலாம் அப்படின்னு மிக சுலபமா போயிடுச்சு இந்த விஷயங்கள்லாம். இது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம இப்ப என்ன 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 தப்பு எங்க இருக்கு, நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள போய் மாட்டிட்டோம். போன் தான் நம்ம உலகம்னு நினைக்கிறோம். ஸோ போன்லயே எல்லாமே நடக்கிறதுனால நம்ம ரியாலிட்டிய மிஸ் பண்ணிட்டோம். நம்ம அன்றாட சந்திக்க வேண்டிய விஷயங்களை விட்டுட்டோம். இப்ப நிறைய பெத்தவங்க அனாத ஆசிரமத்துக்கு போறாங்கன்னா அதுக்கு காரணம் நான் நிறைய பேர் என் லைஃப்ல பார்த்திருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் அங்க எந்த ரீசனுமே இருக்காது. நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி, அவங்களால நினைச்சா அவங்க காசு கொடுத்து
வீட்லயே கூட ஒரு ஆளை வச்சு பார்க்க முடியும். ஏன்னா வேலைக்கு போற பட்சத்துல அவங்க பெரியவங்களை பார்க்க முடியலன்னா வீட்லயே வச்சு பார்த்துக்கலாம் ஒரு ஆளை. அதை தவிர்த்து ஒரு ஆளை எடுத்துட்டு வந்து வெளியில சேர்க்கறாங்க அப்படின்னா அதுக்கு முழுமையான காரணம் இந்த செல்போன், இந்த மாதிரி சோசியல் மீடியா. நம்ம சில போதைகளுக்கு நம்மளுக்கே தெரியாம நம்ம வந்து மாட்டிட்டு இருக்கோம், அதுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறதுனால ஏற்படுற ஒரு விஷயங்கள். இப்போ சரி மேம், இப்போ அவங்க இது எப்படி நீங்க இவ்வளோ கான்பிடென்ட்டா சொல்றீங்க அப்படின்னு என்ன நீங்க கேட்கலாம். எப்பவுமே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரோ ஒரு புக்கோ ஒரு ரைட்டிங்ஸோ அதெல்லாம் மட்டும் வச்சு நம்ம எதுவுமே எடுத்துக்க முடியாது. நம்ம பிராக்டிக்கலா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் போதுதான் நம்புவோம் இல்லைங்களா? அப்படி நான் பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன். அது நீங்க எப்படி எல்லாரும் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத பாப்பேன். ஒரு மருந்தால ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்த முடியுமா? இதுக்கு யாராவது ஒருத்தர் தயவு செஞ்சு இந்த பதில் சொல்லுங்க. மதுஸ்ரீ. ஆஃப் முடியும். ஆஃப் வந்து நம்ம பர்சனலா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஓகே ஓகே. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாதி முடியும், பாதி நம்ம பர்சனலா எடுக்க ஸ்டெப்ல இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இது எத்தனை பேரை நீங்க வந்து இதை அக்செப்ட் பண்றீங்க அப்படின்றத வந்து நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா யதார்த்தத்தை வச்சு நான் சொல்றேன். 100%ல 25% மட்டும்தான் ஒரு மாத்திரையால ஒரு பேஷண்டிய முடியும். பாக்கி 75% நம்ம அவங்க கொண்டு போற விதத்துலதான் அவங்க இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி மேம் இன்னும் புரியுற மாதிரி எனக்கு சொல்லுங்க. நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தப்போ நான் கண்ணுக்கு நேரா பார்த்த விஷயங்கள், நான் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டே போகும்போது எல்லாருமே பயங்கரமா ஒரு என்ன என்ன சொல்றது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில இருந்ததை நான் பார்த்திருக்கேன். இந்த சென்ஸ் உடம்பெல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா மனசு ஏதோ ரொம்ப சரியில்லை. அது வந்து அவங்கள பார்க்கும் போதே எனக்கு புரியுது. சரி, இப்போ அவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள். இப்ப நார்மலா நம்மள மாதிரி இருக்கிற மக்கள் நம்ம பேசும்போது புரிஞ்சுக்கிறோம், மாத்திக்கிறோம். அந்த மாத்தலாம். அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனைகள். அது மிக்சடான ஏஜ் குரூப்ல இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. சரி, இதுக்கு என்னடா பண்ணலாம், நம்ம இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு என்னோட சுப்பீரியர் எனக்கு கேட்கும்போது நான் சொன்னேன், இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க, அவங்களுக்காக என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் நடந்திருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, மாத்திரைகள் கொடுக்குறோம், அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. மந்த்லி மந்த்லி டாக்டர் வராங்க, ரிவ்யூ பண்றாங்க, அதுவும் ஒரு பெரிய விஷயம் தானே. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை நாங்க கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவையான அகாமடேஷன்ஸ் எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம், இது ஒரு பெரிய விஷயம் தானே. ஏன்னா வெளியில யாருமே ஒரு உலகமே அவங்களுக்கு யாருமே உலகமே இல்ல, அவங்க ஒரு தனியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள ரோட்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வந்து வாழ்க்கையை கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம சின்ன விஷயம் பண்ணா அவங்களுக்கு பெருசா தெரியும், அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தானே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வியப்பாவும் இருந்தது, சிரிப்பாவும் இருந்தது. நம்ம ஒரு இடத்துல அடைச்சி வச்சு கொடுக்குற சாப்பாடு நீ ரோட்ல இருந்தா கூட கிடைக்கதான் போகுது, யார் மூலமாவது கிடைக்கும் உனக்கு அந்த சாப்பாடு. அந்த சாப்பாட்டுல உனக்கு சந்தோஷம் இருக்கா? நிறைய பேர், எத்தனையோ பேர் நானே பார்த்திருக்கேன், அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க பக்கத்துலயே சாப்பாடு யாராவது கொடுத்துட்டு போயிருப்பாங்க, அந்த சாப்பாடு ஓரமா தான் இருக்கும், அதை தொடக்கூட மாட்டாங்க. இது எத்தனை பேர், நிறைய பேர் உங்க லைஃப்ல நீங்க பார்த்திருப்பீங்க ரோட் சைட்ல போகும்போது. இப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு ஓகே, அது ஒரு விதத்துல கரெக்டான ஒரு விஷயம். சாப்பாடு இப்போ கிடைக்குது, 3 வேளைக்கு கிடைக்குது, அது ஒரு விதத்துல சந்தோஷமா, ஓகே சந்தோஷம். அது தவிர்த்து என்ன பண்ணீங்க? அது தவிர்த்து வேற எதுவும் இல்ல மேம். எதுவும் எப்படி சொல்றது தெரியல, வேற எதுவும் இல்ல. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஓப்பனா இந்த கொஸ்டினை வைக்கிறேன். இதுல என்ன அவங்களுக்கு சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாராவது சொல்றீங்களா?
ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, தமயந்தி நானே தமயந்தி அம்மா. சொல்றேன். இப்ப எல்லாரும் ஆமா ஆமா, அன்பர் சொல்றாங்க. தமயந்தி அம்மா. சொல்லுங்க. மேம், அந்த சாப்பாடு கொடுக்கறது எதுக்குன்னா, அவங்க உலகத்துல உயிர் வாழணும் இல்லைங்களா? அவங்களுக்கு பசி உணர்றாங்களோ உணர்லையோ, அவங்க உறுப்புகளுக்கு தேவையான எனர்ஜி அந்த சாப்பாட்டுனால அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் என்னோட என்னோட நான் தெரிஞ்சுக்கிட்டது அந்த பண்ணிக்கிட்டேன். அதுதான் எனக்கு புரியுதுல. அந்த தமயந்தி அம்மா கொஞ்சம் கரெக்டா போன் பக்கமா வச்சு பேசுங்க, அது கிளியரா இல்ல. ஐயா இப்ப கிடைக்குதுங்களா? அம்மா எங்கேயோ உள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு. இப்ப கிடைக்குதுங்களாம்மா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. கேக்குது. வணக்கம்மா, வாழ்க்கை வளமுடன் அனைவருக்கும். அதாவதுமா, அவங்களுக்கு பசி உணர்றாங்களோ உணர்லையோ, ஆனா உயிருக்கு தேவையான எனர்ஜி வந்து அந்த சாப்பாட்டு மூலியமா அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அது ஒரு உதவியா எனக்கு தோணுது. அதனால அவங்க என்ன சொல்ல வர ஓகே அம்மா, உங்களுடைய அங்க நெட்வொர்க் இஷ்யூ அது நிறைய பேர் கன்மையா இருக்காது. பட் நான் நீங்க என்ன சொல்றீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உலகத்துல உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடு வேணும் தானே, எனர்ஜி வேணும் தானே, அது முக்கியம் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது முக்கியமான ஒரு விஷயம், நான் இல்லைன்னு சொல்லல. அதுதான் நான் திருப்பி சொல்ல வரேன். நம்ம வெளியில இருந்தாலும் கிடைக்கும், உள்ள வந்தாலும் கிடைக்கும், எங்க இருந்தாலும் யார் மூலமாவது சாப்பாடு கிடைக்கதான் போகுது. இப்ப நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் என்னன்னா, அதை தவிர்த்து நீ சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீ என்ன அவங்களுக்கு வந்து உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னு நான் கேட்டேன். சோ அது நீங்க சொன்னது ஒரு பாயிண்ட் தாம்மா, நன்றி. இப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் பாரு, இது என்ன சாப்பாடு. ஓகே, பேசிக்கலா நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த கேட்கலாம், என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, நம்ம வாழ்றதுக்கு சாப்பாடு, துணி, இருக்கிற இடம், இதுதானே மூணுமே தேவையான ஒரு விஷயம். கரெக்ட், மூணுமே தேவையான ஒரு விஷயம். அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. அதை தவிர்த்து மக்கள் கிட்ட நீங்க எப்படி நெருங்குறீங்க, அவங்கள எப்படி நீங்க மாத்துறீங்க, அவங்களுடைய மென்டல் கண்டிஷன்ஸை எப்படி மாத்துறீங்க, அப்படி அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? இல்ல மேடம், மாத்திரை கொடுப்போம், எப்பயாவது ஃபங்க்ஷன் வந்தா செலிப்ரேட் பண்ணுவோம், இதெல்லாம் தான் மேடம் பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ முதல் நாள் நான் அந்த இடத்துக்கு போறேன். அப்ப போகும்போது எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருக்காங்க, ஸ்பிளிட் பண்ணி இருந்தாங்க, தள்ளி தள்ளி உட்கார்ந்து இருந்தாங்க, ஒரு சந்தோஷம் இல்ல, எதுவுமே இல்ல அவங்க முகத்துல. ஏதோ ஒரு பேஷன்ஸ் மாதிரி இருந்தாங்க. அந்த பேஷண்ட்ன்ற வார்த்தையை நான் எப்பவுமே பயன்படுத்த மாட்டேன், இப்போ புரியறதுக்காக நான் சொல்றேன். எப்பவுமே அவங்கள நான் மக்கள்னு தான் கூப்பிட்டேன். அப்போ மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, தள்ளி தள்ளி இருந்தாங்க, யாரும் யாரு கூடயும் பேசல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு ஹாப்பினஸ் இல்ல, எதுவுமே இல்லை. சோ அவங்களுடைய எப்படி இருக்குன்னா, அந்த மனம் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு இறுக்கமா இருக்கு, ஒரு 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 ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்கள பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்போ நம்ம நார்மல் பீப்புளா அவங்க கிட்ட பேசி அவங்கள மாத்தலாம். இப்ப இவங்களை எப்படி சரி பண்ணலாம், இவங்களை அவங்க மைண்ட் செட் எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு நான் பார்க்கும்போது போனேன். போய் மறுநாள்ல இருந்து அவங்க பக்கத்துல உட்கார்ந்து, நான் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், நான் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன், உங்களை வந்து மாத்த வந்திருக்கேன், நான் இப்படிதான் பண்ண போறேன், இதுதான் பண்ண போறேன்னா அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவங்க சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, இல்ல ரொம்ப வைலண்டான ஒரு மக்களா இருந்தா நம்மள அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியாது நம்ம என்ன பேசுறோம்னு. பட் அவங்க நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, பேச வராங்க அப்படின்னா அந்த இடத்துல உட்கார்ந்து நீ அதை காத்து கேளு, கவனி. இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தவங்க என்கிட்ட பேசுறாங்கன்னா, அம்மா எனக்கு யாருமே இல்ல, எங்க அம்மா இறந்துட்டாங்க, நான் ஒரு ஆள் தான் இங்க தனியா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும் போது, இங்க வாங்க என் பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு நான் சொல்லி அவங்க மேல கைய போட்டு, யாருமே இல்லையா, ஏம்மா அப்படி சொல்றீங்க, இத்தனை பேர் இங்க இருக்கோம், யாருமே இல்லைன்னு சொல்றீங்க, அவங்க எல்லாம் யாரோ தானே, என்ன பெத்தவங்க என்ன எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க.
நான் சொன்னேன், அம்மா நீங்க எனக்கு என்ன பெத்தவங்க மாதிரிதான், என்னோட வயசுல இருக்கீங்க. இங்க உங்களோட பெரிய வயசுல இருக்கிறவங்க அவங்களுக்கு அம்மா மாதிரி, இவங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்க மாதிரி, இவங்க உங்க புள்ள மாதிரி அப்படின்னு அவங்க கிட்ட பேசும்போது ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கறதுக்கு கூட அம்மா இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு என்கிட்ட முன்னாடி நாள் நான் சொல்றாங்க. அவங்க என்கிட்ட சொல்றாங்க. சரி, நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், சரி நெக்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது ஒரு புடவையை கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்க பேசி முடிச்சுட்டு அப்படி போறோம். அன்னைக்கு ஒரு டோனர் வராங்க. இந்தாங்க உங்களுக்கு புடவை கொடுக்கணும்னு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு அந்த அம்மா கையில கொடுக்கும்போது நான் அதுக்கு முன்னாடிதான் சொல்லிட்டு வரேன். நான் நினைச்சேன் நான் அதை என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு. ஆனா நான் அவங்க கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அம்மா கவலைப்படாதீங்க, கடவுள் ஒருத்தர் இருக்காரு, என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்லதுதான் செய்வாருன்னு நான் சொல்லிட்டு அப்படி போறேன். டோனர் வராங்க. அந்த விஷயத்த அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க என்ன பாக்குறாங்க சந்தோஷமா. அட இப்பதான் அவங்க சொல்லிட்டு போனாங்க அந்த விஷயம் நடந்துருச்சு. நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இருக்கும்போது அந்த அவங்க அப்பா நான் சொன்னப்ப நம்பினாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. அடுத்த செகண்ட் அந்த கொஞ்ச நேரத்துல நான் சொன்ன விஷயம் நடக்கும்போது அதை நினைச்சு அவங்க சந்தோஷப்பட்டு சிரிச்சாங்க பாருங்க. அதுல இருக்கிற சந்தோஷம் நம்மளுக்கு கோடி ரூபாய் கிடைச்சாலுமே கிடைக்காது. இது யார் பண்ண வேண்டிய வேலை? அவங்க பொண்ணு பண்ண வேண்டிய வேலை, அவங்க மாப்பிள்ளை பண்ண வேண்டிய வேலை, அவங்க பையன் பண்ண வேண்டிய வேலை, இல்ல அவங்க மருமகன் பண்ண வேண்டிய வேலை, இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட் பண்ண வேண்டிய வேலை. அவங்களுக்கு எல்லாரும் இருந்து அவங்க ஆசிரமத்துக்குள்ள வந்துட்டாங்க, அங்க இருக்காங்க, மன ரீதியா பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அங்க கொண்டு வந்திருக்காங்க. சரி ஓகே, இப்போ மாத்திரை சாப்பிட்டு ஓரளவுக்கு இருக்காங்க, அதை நம்ம அவங்கள நம்மளுக்கு ஏத்த மாதிரி பேசி கொண்டு போலாமே அப்படின்னு அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் நினைச்சிருந்தா இன்னைக்கு அந்த அம்மா அந்த இடத்துல இருக்க மாட்டா. சரி இருக்கட்டும்மா, அவங்க எல்லாரும் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க வேண்டாம், நம்மள வேண்டாம்னு ஒதுக்குறாங்களா, நம்ம ஒதுக்கிடுவோம். இங்க எப்படி இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்ம உலகம், இங்க நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க போறோம், அதை பத்தி தாம்மா நம்ம யோசிக்கணும் இனிமே அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப நான் வந்த அன்னைக்கு நடந்த விஷயங்கள் இதெல்லாம். மறுநாள் காலையில நான் அங்க போறேன், என்னை சுத்தி 50 பேர் நிக்கிறாங்க. நான் வண்டியில இருந்து இறங்க இல்ல, அதுக்குள்ள என்னை சுத்தி 50 பேர். எனக்கு என்னடா நேற்று எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாங்க ஆளுக்கு, இன்னைக்கு நம்ம பக்கத்துல இத்தனை பேர் நிக்கிறாங்களே அப்படின்னு என்னை பார்த்தோன்னே எல்லாரும் சந்தோஷமா குட் மார்னிங் மேடம். அவங்க என்னை பார்த்தோன்னே குட் மார்னிங் மேடம், ஹாப்பியா குட் மார்னிங், ஒவ்வொருத்தருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு நான் உள்ள வரேன். என்ன மேடம் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எப்படி இன்னைக்கு என்ன சாப்பிட்டு வந்தீங்க, நல்லா இருக்கு உங்க ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும் போது நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம திருப்பி அவங்களுக்கு சொல்லும் போது ஒரு சந்தோஷம் வரும். அப்பா நம்ம கிட்ட பேசுறாங்களே, நம்மளே ஒரு ஆளா மதிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு மன நிம்மதியா அவங்களுக்கு வருது. இந்த நிம்மதி நீங்க மாத்திரையில சரி பண்ணவே முடியாது. ஏன் இத்தனை நாள் அங்க இருந்திருக்காங்க, உன் மாத்திரை அவ்வளவு தூரம் வேலை செய்யுதுன்னா மாத்திரை கண்டிப்பா எல்லாரும் வாழ்க்கையில இருக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது மட்டுமே வாழ்க்கை கிடையாதுன்றதுதான் என்னுடைய ஒரு கணிப்பு. இப்ப என்ன பெரும்பாலும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்மளுடைய வாழ்க்கையை முழுசா உணர மிஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் நம்மளுக்கே தெரியாது. இப்ப யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீங்க சொல்லுங்களேன், யோசிப்பீங்க. ஐயோ இது சொன்னா ஏதாவது நினைச்சுப்பாங்களா, ஐயோ அது சொன்னா எதனாவது நினைச்சுப்பாங்களா? கிடையாது. அது எதுவா வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹாப்பியா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களை நம்ம ஹாப்பியா வச்சுக்க முடியும். சரி அதுதான் மேம், அதுதான் அது நீங்க சொல்லிட்டீங்க கரெக்ட். அதுதான் எப்படி கிடைக்கும், அந்த ஹாப்பினஸ் எப்படி கிடைக்கும்? முதல்ல உட்கார்ந்து நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும், என்ன வேணும் நம்ம என்ன எக்ஸாக்டா நம்ம யாரு அப்படின்றத நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். முதல்ல ஒரு பிளசண்டான லைஃப லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதுல 3 விஷயங்கள் தான் இருக்கு, நம்மளை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு 3 விஷயங்கள்.
ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய 3 விஷயங்கள். பிளசண்டா வச்சுக்கிறது. பிளசன்ட்னா என்ன? யாராவது சொல்லுங்க. பிளசன்ட்னா என்ன? பிரேமாம்மா பிரேமாம்மா சொல்லுங்க. அம்மா வாழ்க வளமுடன். இந்த நொடி நாம வாழற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழறோம்மா. அதுதான் நிம்மதியா வாழ்றதுதான் வாழ்க்கை. இது நிறைய பேர் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு வேணா நல்லா இருக்கும். என்ன மேடம் பிளசன்ட் லைஃப், ஓகே நிம்மதியா வாழணும்னு சொல்றீங்க. என்ன மேடம் நிம்மதி? எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, என்னால ஒரு வீடு வாங்க முடியல, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ண முடியல, என் பொண்ணு ஒழுங்கா எக்ஸாம் எழுதுவாளான்னு தெரியல, என் பையன் வந்து யார் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். அதெல்லாம் ஏன்னு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சுட்டு இருப்போமா? ஏன்னா அவன் சரி கிடையாது, அவன் அப்படிதான், அவ சரி கிடையாது, அவ அப்படிதான். அடுத்தவங்கள நம்ம பிளேம் பண்ற ஒரு விஷயம். என் புருஷன் என்கிட்ட இன்னைக்கு நல்லாவே பேசல, அவருக்கு என்ன பிடிக்கல, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள. கல்யாணம் நாள இருந்து எங்க 2 பேருக்குள்ள நிம்மதி இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு சண்டை, ஒரு ப்ராப்ளம். எல்லார் வாழ்க்கையிலுமே பிரச்சனைன்றது இருக்கும். பிரச்சனை இருந்தாதான் அது வாழ்க்கை, இல்லைன்னா அது வாழ்க்கையே கிடையாது. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது, ஆனா இதுதான் உண்மை. இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல 3 விஷயம் சொல்றேன் லைஃப்ல முக்கியமான ஒரு விஷயம். அது இன்னைக்கு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் லவ். இதெல்லாம் கோல்டன் ரூல்னு நம்ம சொல்லலாம். ஒருத்தர் ஹாப்பினஸோட வாழ்றதுக்கு 3 விஷயங்கள் தான் முக்கியமான ஒரு விஷயங்கள். செல்ஃப் லவ். அதுல முதல் விஷயம் செல்ஃப் லவ். முதல்ல உங்களை நீங்க லவ் பண்ண ஆரம்பிங்க. என்ன மேடம் சொல்றீங்க? ஒன்னும் புரியல. அது என்ன மேடம் செல்ஃப் லவ்? என்ன நானே எப்படி லவ் பண்றேன்? இருக்கா? எல்லாருக்கும் இந்த கேள்வி வருதா? ஊர்ல எத்தனை பேர் என்ன வேணாலும் பேசட்டும், உன்னை பத்தி யார் வேணாலும் பேசட்டும். முதல்ல உனக்கு நீ வந்து உண்மையா இருக்கியா? உனக்கு பிடிச்சிருக்கா? முதல்ல உன்னை நீ லவ் பண்ண ஆரம்பிச்சாதான் உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை லவ் பண்ணுவாங்க. உனக்கு பிடிச்ச காலையில எழுந்துக்கிறியா? எழுந்துக்கோ. எனக்கு சன்ரைஸ் பார்க்கணுமா? போய் பாரு. எனக்கு வந்து நான் வந்து சில இது சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ண போறேன்னா பண்ணு. இல்ல வேற எதனா ஆசனம் எல்லாம் பண்ண போறியா? பண்ணு. காஃபி குடிக்கணுமா? குடிங்க. காஃபி குடிக்கிறது கூட நிறைய பேர் வாழ்க்கையில ஹாப்பினஸ். எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா எல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஐயோ நான் எது வேணாலும் இல்லாம இருப்பேன், காஃபி இல்லாம இருக்கவே மாட்டேன், என் டே காஃபில தான் ஆரம்பிக்கணும் அப்படின்வாங்க. அதுதான் உங்களுக்கு சந்தோஷமா பண்ணுங்க. 4 பேர்கிட்ட பேசணுமா? பேசுங்க. ஏதாவது ஒரு மனசு வருத்தமா இருக்கா? பண்ணு. அந்த வருத்தத்துல இருந்து வந்து நீங்க வெளியில வாங்க. நம்ம மெயினா பண்ற தப்பே என்னன்னா, போய் நம்ம தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறோம். ஒரு விஷயத்துல இருந்து ஒதுங்கி போய் உட்கார்ந்துடுறோம். கேட்டா நான் நிம்மதியை தேடுறேன், எனக்கு வந்து பிரச்சனை வேண்டாம், நான் வந்து இப்போ நல்ல ஸ்டேட்ல இல்ல, இப்ப நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது சண்டையில முடியும், அதனால என்ன நானே தனிமைப்படுத்திக்கிறேன், கொஞ்ச நேரம் என்கிட்ட யாருமே பேசாதீங்க அப்படின்னு போய் நம்ம. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற பெரிய தப்பு. அங்கேயே உன்னுடைய சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயமே உன் வாழ்க்கையில கிடைக்காம போயிடும். தனிமை என்ன ஆகும்னா, ஆஹா தனிமையா இருந்தா இனிமையா இருக்கே, நம்மளை சுத்தி யாருமே வரல, டிஸ்டர்பன்ஸ் இல்ல, நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் உண்மை. அது கிடையாது. முதல்ல தனியா உட்காராத. நம்ம எல்லாரும் தனியா உட்காரும் போது என்ன ஆயிடும்னா, நம்ம மைண்ட் நம்மள ருயின் பண்ண ஆரம்பிக்கும். என்ன தெரியுமா? நம்ம மைண்ட் ஒண்ணு சொல்லும், நம்ம மனசு ஒண்ணு பேசும். ஆனா நம்ம வேற ஒரு கருத்து இருக்கும். இந்த 3 அதுல நம்ம என்னடா வந்துருவோம். சரி அந்த விஷயமே வேண்டான்ட்டு எழுந்தே போயிடுவோம். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, நீ தனியா உட்காரும் போது உன்னுடைய
மன நிம்மதியே போயிடும். அததான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் அந்த இடத்துக்கு வேலைக்கு போகும்போது முதல் நாள் அங்க இருந்தவங்க, நம்ம பேசின விதத்துல, நான் போய் பேசின விதத்துல, நம்ம கொடுக்குற அந்த மாரல் சப்போர்ட்ல அத்தனை பேரும் வந்து உன் பக்கத்துல உட்கார்றாங்க. இத நீ வெளியில ஒரு இடத்துல நீ போய் பண்ணும்போது உனக்கு சம்பந்தப்படாத ஒரு நபர்கள் உன்னை வந்து சுத்தி உன் பிளட் ரிலேட்டிவா இல்லாதவங்க உன் பக்கத்துல உட்கார்ந்து கேட்கும் போது, இந்த விஷயத்துல நீ வீட்ல பண்ணனா நம்ம வீட்ல எல்லாருமே நம்மளை சுத்தி இருப்பாங்க. இத நம்புறீங்களா எல்லாருமே? இத ட்ரை பண்ணி பாருங்களேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, உட்கார்ந்து பேசுங்க. நம்ம அவாய்ட் பண்ணிட்டா நம்ம பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம நிம்மதியா இருக்கோம்னு நினைக்கிறது தப்பு. நீ தனியா உட்கார ஆரம்பிச்சீன்னா உன் நிம்மதி போயிடும். முதல்ல செல்ஃப் லவ். சோ அது முக்கியமா ஒரு விஷயமா வச்சுக்கோங்க எல்லாருமே. இனிமேல இருந்து நிறைய பேர் பண்ணுவீங்க, இனிமேல இருந்து அதை பண்ணுங்க. இல்ல நான் வந்து குள்ளமா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், அதெல்லாம் கிடையாது. அழகு உன் அகத்துல இருக்கிற அழகுதான் முகத்துல தெரியும். அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களை நீங்க லவ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ உங்களை நீங்க லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது உனக்கு என்ன வேணும்ன்றத நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்மளுக்கு என்ன வேணும்ன்றத நம்மளே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளுக்குன்னு ஒரு வே ஆஃப் ஸ்டைல் ஒண்ணு இருக்கும். தனிப்பட்ட தனிமை இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மது இருக்காங்க அப்படின்னா மதுவுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ மது யாருன்னா மது மட்டும்தான். மது மாதிரியே நான் ஆகணும்னா முடியாது, அது மதுவோட ஸ்டைல். இப்ப காவியானா காவியோட ஸ்டைல். ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும். இந்த சென்ஸ் அது வந்து ஸ்டைல்னா நம்ம மேக்கப் பண்ணிக்கிறதுலயோ மற்ற விஷயங்கள்லயோ கிடையாது. அப்ரோச், ஒரு விஷயத்த நம்ம எதிர்கொள்ற ஒரு விதம், அது நம்மளுக்குள்ளேயே ஒவ்வொருத்தருக்கும் அந்த குவாலிட்டி வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது கம்பேரிசன். நம்ம பண்ற பெரிய தப்பு கம்பேரிசன். அவன் ஏத்த வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், பின்னாடி வீட்டுக்காரன் வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போறான், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து வேற இடத்துல நிலம் வாங்கி போட்டுட்டான். இது வந்து இது பேசிக் டிசைர் தான், லைஃப்ல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம்தான். நம்மளுக்கு நியாயமா ஏன் மேடம் உங்களுக்கு இல்லையா? இருக்கும், மனுஷனா இருக்கிறவங்களுக்கு ஆசை இருக்கும். பட் கம்பேரிசன் இருக்கக்கூடாது. அவன் வாழ்க்கை அப்படி இருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அவன் வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும் அங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. இப்ப இவ்வளவு நேரமா நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, மேடம் வந்து ரொம்ப நேரமா பேசுறாங்க, அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி மூடா பேசுறாங்க அப்படின்றதுலாம் இருக்கு. பட் இந்த ஹாப்பினஸ் பின்னாடி, இந்த ஸ்பீச்சுக்கு பின்னாடி எனக்கு எதுவும் பிரச்சனைகள் இல்ல, கவலைகள் இல்ல, அது இல்ல. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும், எல்லாருக்குமே கவலைகள், எல்லா கமிட்மெண்ட்ஸ் எல்லாம். பட் கம்பாரிசன் வேண்டாம். அவன் நல்லா இருக்கான், நான் நல்ல விஷயம் வந்துச்சுனாலே முடிஞ்சு போச்சு. கடைசியா ஒரு விஷயம், இதுதான் நம்ம எல்லாரும் பண்ற ஒரு விஷயம், வரி, கவலை. எதுக்கு எடுத்தாலும் ஃபீலிங். அவன் வீட்டுல நிறைய பேரு நம்மளை திட்டுறத நான் வந்து பார்த்திருப்போம். அது ஏண்டா, எங்க வீட்லயே நிறைய நடக்கும் அது. ஏன் உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து ஏதாவது எனக்கு கொடுத்துட்டியா, மூஞ்சி இப்படி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க அப்படின்வாங்க பெரியவங்க. அந்த ஃபீலிங், அந்த நெகட்டிவிட்டி, எப்பவுமே அந்த நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில உங்களால நிம்மதியா வாழவே முடியாது. சரிப்பா, கவலையிலும் உன்னால சிரிக்க முடியுமான்னா சிரிக்கணும், அதுதான் வாழ்க்கை. இப்ப எனக்குமே என் வாழ்க்கையில நிறைய கவலைகள் இருக்கும். ஆப்வியஸ்லி எனக்கும் வாழ்க்கை தானே, சைக்காலஜிஸ்ட்னா கவலையே இருக்காதா, பிரச்சனைகள் இருக்காதா? எல்லாமே இருக்கும், நானும் மனுஷதானே. ஆனா அதை தாண்டி நான் எப்படி இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுறேன், எனக்குள்ள ஒரு சந்தோஷம். நம்மளுக்கு இன்னைக்கு புது உறவுகள் கிடைக்க போறாங்க, நிறைய பேர்கிட்ட நம்ம பேச போறோம், நிறைய பேர் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தருக்காவது நம்ம வந்து நம்ம பேசின விஷயங்கள் போய் சேர போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல உங்ககிட்ட நான் பேசுறேன். அந்த ஃபீலிங்கே கிடையாது. இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயங்கள்.
உங்களை நீங்க லவ் பண்ண ஆரம்பிங்க. கம்பேரிசன் வச்சுக்காதீங்க. அன்வான்டா எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீலிங்ஸ்ன்றது வாழ்க்கை இருக்கணும். வாழ்க்கையே ஃபீலிங்கா மாறக்கூடாது. சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லி நான் நிறைவு செய்யறேன். வாழ்க்கையில 10% தான் பிரச்சனை நடக்குதான். மீதி 90% என்ன மேம்னு கேக்குறீங்களா? நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் ஒரு விஷயத்துக்கு அப்படின்றதுலதான் இருக்கும். அதாவது என்ன சொன்ன, வாழ்க்கையில 10% தான் நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே. அது நன்மையா இருக்கட்டும், தீமையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். மீதி 90% அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றதுலதான் இருக்கும். இதுக்கு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு குழந்தை வீட்டுல நார்மலாவே நம்ம வீட்டுல குழந்தைங்க இருக்கும். அது கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். விழுந்த உடனேவே நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், நம்ம வீட்டுல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, ஏய் கண்டுக்காத கண்டுக்காத, அமைதியா விட்டுரு. நம்ம கண்டுக்கலன்னா அவ கம்முன்னு எழுந்து போயிடுவா. ஆனா அதுவே நம்மள யாராவது ஒருத்தர் திரும்பி பார்த்து ஐயையோ அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டா போதும், பயங்கரமா அழுது அது ஊற கூட்டும். கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் ஆகும் அந்த அழுகையை நிறுத்தத்துக்கு கூட. அது நீங்க எல்லாருமே உங்க லைஃப்ல பார்த்திருப்பீங்க. அது போல்தான் நம் வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வெறும் 10% தான். அதுக்கு நம்ம 90% ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிடா, இன்னைக்கு என் வாழ்க்கையில இன்னைக்கு இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா, ஓகே போ, நாளைக்கு காலையில நான் எழுந்துக்கும் போது என்னுடைய நாள் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிங்க. நீங்க வெளியில தேடிக்கிட்டு இருக்கிற அந்த சந்தோஷம், ஒரு மாத்திரையின் மூலமா தேடப்படுற ஒரு சந்தோஷம், அதெல்லாம் உங்களுக்குள்ளேயே பிறக்க ஆரம்பிக்கும். நீங்களும் மகிழ்ந்து உங்களை சுற்றி இருக்கும் அனைவரையும் மகிழ்விப்பதில் தான் வாழ்க்கையை தவிர அது வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு வேற எந்த மித்தும் கிடையாது, எதுவும் கிடையாது. இத்தனை நாள் நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம வெளியில தேடிட்டு இருந்திருக்கோம். சோ இத நோக்கி இனிமே எல்லாரும் டிராவல் பண்ண ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் சொல்ல விஷயங்களை எல்லாமே நீங்க இவ்வளவு நேரம் கேட்டிருக்கீங்க. இதுல இருந்து உங்க எல்லாருக்குமே இப்ப தோன்ற விஷயம் என்னவா இருக்கும்னா, இவ்வளவுதானா வாழ்க்கை அப்படின்னு. அவ்வளவுதாங்க வாழ்க்கை, வேற ஒண்ணுமே கிடையாது. போய் ஜாலியா உட்காந்து பேசுங்க, ஹாப்பியா இருங்க. லைக் இது ஒரு கேரண்டி இல்லாத லைஃப். பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமா இருக்கு அப்படின்னும் போது இறப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் நிச்சயமா இருக்கு. ஸோ இடைப்பட்ட காலத்துல நம்ம எப்படி நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ போகிறோம் அப்படின்றதுதான் வாழ்க்கை. பிறக்கும் போது தனியா தான் பிறந்தோம், போகும்போது தனியா தான் போறோம். இடைப்பட்ட வாழ்க்கையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இந்த வாய்ப்பை அளித்த இறை சாதனை மார்க்கம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மதன்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. மற்றும் இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும், என் அன்பான மக்களாகிய உங்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உங்க யாருக்காவது ஏதாவது கேள்வி அப்படி என்கிட்ட கேட்கணும்னு இருந்ததுன்னா கேட்கலாம், கேளுங்க. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. ஆன்மீகம் அப்படிங்கிறது உளவியலுக்கு அப்பாற்பட்டது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க இன்னைக்கு சொன்னதில் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா மகரிஷி அவங்களும் இன்னும் எல்லா மகான்களுமே மனதை சீர்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தான் அந்த யோக பயிற்சியை கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் சொன்னது போல நாங்கள் வெவ்வேறு விதத்தில் சொல்றக்கூடிய விஷயத்த நீங்கள் ஒரு சீக்வன்ஸாக எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புரிதல்.
நிச்சயமா இது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு சிந்தனையா இருந்திருக்கும். ஏன்னா லைஃப் அப்படிங்கிறது ஆன்மீகத்தினுடைய கண்ணோட்டத்துல நாங்க இதைத்தான் சொல்லிட்டே இருக்கோம் ரெகுலரா. ப்ரெசன்ட்ல இருங்க, ஒரு தேங்க்ஃபுல்னஸோட இருங்க, பாசிட்டிவா இருங்க, பீஸ்ஃபுல்லா எப்பவுமே தக்க வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன வரணுமோ அது கண்டிப்பா வரும். கவலை ஒழித்தல்னே மகரிஷி ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்காக. அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வேண்டாம். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங்கா நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்றோம். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது நீங்க உங்களையே நேசிங்க அப்படிங்கிற விஷயமா எல்லாம் சொன்னீங்க. இதுல என்ன எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னா, இன்னைக்கு நீங்க உளவியல்ல இவ்வளவு நிறைய பட்டங்களை பெற்று அதுல உங்களோட அனுபவத்தை பல ஆண்டுகள் செலுத்தி அதுல ஆய்வு செஞ்ச ஒரு ஒரு கண்டென்ட் ஒரு ஜூஸா வந்து நீங்க இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுல 3 விஷயம் ரொம்ப எக்ஸலண்டா கொடுத்துருக்கீங்க. ஆம், அப்ப இதுதான் நம்ம கொண்டு ஐயா, போயிட்டு நீங்க இருக்கோம் அப்படிங்கிறப்போ. ஆமா. நீங்க பேசுறது கேட்கல ஐயா. கேட்கலையா? ஓகே, என்னோட ஆ, நெட்வொர்க் ஆமா ஐயா. வைஃபைல தான் இருக்கு, ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஐயா, சாரிம்மா. ஓகே. நல்லா கேக்குதுங்கய்யா, தெளிவா கேக்குதுங்கய்யா. கேக்குது. அம்மாவோடது கொஞ்சம் அம்மாவுக்கு நெட்வொர்க் நெட்வொர்க் கொஞ்சம், அம்மாவுக்கு கொஞ்சம் சில இடத்துல கூட ஒரு நேரத்துல வார்த்தை கொஞ்சம். ஆ, அது பரவாயில்லம்மா. சரி. சரி, ஓகே ஓகே. இப்ப அந்த விதத்துல இப்போ நாம போயிட்டு இருக்கிற பாதை உளவியல்லையும் ஒரு தெரியாம கூட உளவியல்லையும் நாங்க ஒரு பார்ட்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கு. அதே சமயம் இந்த 3 விஷயத்த மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுத்து நாம சந்தோஷமா இருக்கிறது தான் லைஃப் அப்படின்னு சொல்லி முடிச்சீங்க. இது ரொம்ப ஒரு பீக் ஆஃப் த செஷன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஒரு லைஃப் அப்படிங்கிறது நாம சந்தோஷமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் நெக்ஸ்ட் ஒன், நம்மளால எவ்வளோ பேரை சந்தோஷப்படுத்த முடியுமோ அது நம்மளோட சொல்லாலேயோ நம்மளோட செயலாலேயோ ஆஹ், பண்ண முடியுமோ அப்படிதான் லைஃப் அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸலண்டா சொன்னீங்க. ஸ்பிரிச்சுவல் அதுதான் பேஸ் பண்ணி சொல்லுது. அந்த விதத்துல ரொம்ப எக்ஸலண்டான ஒரு சிந்தனை அம்மா அவங்க இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் உள்ள இதுல லிவிங்ல தான் இருக்கிறோம் நம்ம, இல்லையா? இன்னும் இது நமக்கு ஒரு சிறப்பு சேர்க்கிற ஒரு விஷயமா இருக்கும். அப்போ இதை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு ஆஹ், அம்மா அவங்க சொன்ன விஷயத்த நம்ம நிச்சயமா ஃபாலோ பண்ணுவோம். மிக்க மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் இணைந்து அம்மா அவங்கள வாழ்த்திடுவோம். மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் ஒதுக்கி ஐயா, எங்களுக்கு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், மன்னிக்கும். ஆமா. ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் ஐயா. கண்டிப்பாம்மா. இந்த இனிமையான ஒரு மாலை பொழுதுல உங்க எல்லாரையும் எனக்கு என்னோட உறவா ஆக்கிய மதுஸ்ரீக்கு மிக்க நன்றி. மது இல்லைன்னா உண்மையாவே இப்படி ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து கிடைச்சிருக்காது. ஏன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு நிறைய அவங்க மூலமா உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு என்னுடைய வேண்டுகோள், இனி மாதா மாதம் ஒரு நாள் நான் உங்க எல்லாரையும் சந்திக்கணும். என்னால முடிஞ்ச ஒரு விஷயத்த உங்க எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதை ஏற்று நீங்கள் எனக்கு எனக்கு அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்றேன் ஐயா. நன்றி. நன்றிம்மா, நன்றி. நான் அதான் மதுஸ்ரீ பத்தி தான் யோசிச்சேன். கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. அவங்களும் நம்ம இறை சாதனை மார்க்கத்துல ஒரு நல்ல வாலண்டியர்ஸ். அவங்க ஃபேமிலி எல்லாருமே நல்லா சர்வீஸ் பண்றாங்க. அவங்க நிறைய ஆசிரியர்கள் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க காலேஜ்ல இருந்து. அதுல ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றியை மனமாற தெரிவிச்சுக் கொள்றோம். ஏன்னா இதுக்கு இந்த நேரம் சிறு கொடுத்திருந்த. வயதில், மன்னிக்கவும், இந்த சிறு வயதிலேயே அந்த பிள்ளைக்கு வந்து அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாய்ஸ் வரலைங்கம்மா. வந்து ஆ, இதெல்லாம் ஏற்காத ஒரு வயது. உண்மையாக சொல்லணும்னா அதெல்லாம் ஏத்துக்காத ஒரு வயசு.
ஆனா அப்படி இருந்தும் அந்த பிள்ளை வந்து இந்த வயசுலயே வந்து இந்த இறை சிந்தனை மேல இப்படி ஒரு பற்று வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கிற ஒரு விஷயம். நன்றி ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அம்மா அவங்க தொடர்ந்து நாங்களே கேட்கலாம்னு நினைச்சோம், எவ்ரி மந்த் ஒரு ஸ்பீச் உங்களோடது வேணும் அப்படின்னு சொல்லி. நீங்களே அது என் மனமும் வந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து இணைந்து இந்த சமுதாயத்துக்கான சேவையில ஈடுபடுவோம்மா. இப்போ அம்மா அவங்கள வாழ்த்தில எல்லாரும் தவநிலைக்கு வந்துருங்க. இன்று மாலை ஒரு அற்புதமான மகிழ்ச்சியாக வாழ உளவியலின் பங்கு என்ற ஒரு சிந்தனையை மிக சிறப்பாக நமக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் மெத்தட்ல சிறப்பா நமக்கு கொடுத்த காவ்யா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். காவ்யா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். காவ்யா அம்மா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க அம்மா உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். குறிப்பாக ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு செயல் அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லை விட செயலுக்கு பல மடங்கு ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு எல்லா நேரங்களையும் கிடைக்கிறது இல்லை. இப்போ நம்ம சில்ட்ரன்ஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். மே மந்த்ல ஃபுல்லாகவே சில்ட்ரன்ஸுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்களுக்கு பண்ணணும். அவங்க லைஃப் வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறதுக்கான ஒரு சேஞ்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். இப்போ அதுக்கு நம்ம எல்லாரும் இணைந்து எவ்வளோ மாணவர்களை இணைக்க முடியுமோ நிச்சயமா இணைக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு தெரிஞ்ச நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து இப்போ அன்கண்டிஷனல் இருக்கிறாங்க இல்லையா? பேரண்ட்ஸும் அவங்கள கண்டிஷன் பண்ண முடியல, டீச்சர்ஸும் அவங்களை கண்டிஷன் பண்ண முடியல. அப்போ இதற்கு என்ன சோர்ஸ், என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அவங்களை இது போன்ற ஒரு பயிற்சி வகுப்புகளில் இணைக்கும் போது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரியலைஸ் வந்து நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப்ல உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா குழந்தைகளுக்கும் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் எல்லாருமே பலமுறை சொல்லிட்டே இருக்கிறோம். ஜஸ்ட் விதையை நீங்க போடுங்க. ஒரு சிலது முளைச்சு திடீர்னு மரமா வரலாம், ஒரு சிலது கொஞ்ச நாள் கழிச்சு முளைக்கலாம். பட் விதைச்சா மட்டும்தான் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த விதத்துல இந்த சில்ட்ரன்ஸ் கோர்ஸுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உழைப்பு கொடுக்கணும். சரிங்களா? அப்பதான் அது நல்ல ஒரு ரிசல்ட்டோட நிறைய மாணவர்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அதுக்கான போஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம குரூப்ல வந்திருக்கு. அதை நிச்சயமா பயன்படுத்துவோம். சரிங்களா? இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க அம்மா உங்கள்கிட்ட கேட்கலாம். வாழ்க வளமுடன். அம்மா கேள்வி பதில் ஆரம்பிக்கலாமா? கேட்கலாம். அன்பர்கள் யாராவது கேள்விகள், ஃபீட்பேக் ஏதாவது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். தமயந்தி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. செல்ஃப் லவ்னு சொன்னீங்க இல்லைங்கம்மா, அது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா மனுஷங்களுமே செல்ஃப் லவோட தான் இருப்பாங்க. அப்படி இருந்தாதான் வாழவே முடியும். ஆனா ஒரு சில நேரத்துல நம்மள வந்து லவ் பண்ண முடியும், ஆனா எல்லா நேரமும் அப்படி இருக்க முடியாது இல்லைங்களா? இப்ப நமக்கு ஒரு திறமைய வளர்த்திக்கணும் அப்படின்னா அதுல நம்ம சரியா அதுல ஃபாலோ பண்ணி செஞ்சுக்க முடியல அப்படின்னா அப்ப நம்மளால லவ் பண்ண முடியல. அதனால எனக்கு செல்ஃப் லவ்னா என்னன்னு புரியல. எனக்கு கொஞ்சம் விளக்கம். இப்ப கடைசியா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அதாவது எல்லா டைமையும் ஒருத்தர் வந்து செல்ஃப் லவ் பண்ண முடியாது, நம்ம தோணும் போதுதான் நம்மள செல்ஃப் லவ் பண்ண முடியும். ஏன்னா சில விஷயங்கள் நம்மளால பண்ண முடியாதப்போ நம்மளால செல்ஃப் லவ் பண்ண முடியலன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்கம்மா. அப்ப நீங்க செல்ஃப் லவ் பண்ணல. சாரி அம்மா.
எதுக்கு அதை நான் சொல்றேன் அப்படின்னா, வருத்தப்படலாமா, எனக்கே அது தோணுதுதான். சொல்லுங்க. அதுக்கு நான் விளக்க சொல்றேன் உங்களுக்கு. அதத்தான் நான் சொல்றேன். இப்ப நீங்களே ஒரு விஷயத்த தெளிவா சொன்னீங்க. என்னால என்ன கொஞ்ச நேரம் தான் லவ் பண்ண முடியுது, அதுக்கு மேல என்னால பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல அந்த எண்ணமே உங்களை என்ன பண்ணும்? நம்மளுக்கே நம்மள பிடிக்கல, நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் நம்மள எப்படி பிடிக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் ரைஸ் ஆகும். அப்ப அந்த கொஸ்டின் அதோட முடிய போறது இல்ல. அப்ப நம்மள யாருக்குமே பிடிக்கலப்பா, என்னடா வாழ்க்கை அது, எனக்கே என்ன பிடிக்காதப்போ மத்தவங்களுக்கு எப்படி என்ன பிடிக்கும்? என்ன வாழ்க்கை நம்ம வாழ்றோம்? அதாவது இன்னொரு விஷயமும் நீங்க சொன்னீங்க, என்னால சில நேரங்கள் சில விஷயங்கள் தான் செய்ய முடியுது, அதனாலேயே பல விஷயங்கள் என்னால செய்ய முடியல. அப்போ வாழ்க்கையோட முக்கியம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் அச்சீவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்ப என்னால அதை அச்சீவ் பண்ண முடியலன்னா அப்ப எனக்கு தப்பா சொல்லிக்க முடியல. நீ வந்து அன்பிட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீ ரீச் பண்ணணும் இல்லையா அப்படின்னு வந்து சொல்லும் போது என்ன நான் விரும்ப முடியலையே. தமயந்தி அம்மா அம்மா வந்து பதில் வந்து முழுசா சொல்லி முடிச்சிட்ட அப்புறம் மறுபடியும் நீங்க என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்களா, சரிங்களா? ஓகே ஓகே. ஓகேம்மா, ஓகே. இப்ப என்னன்னா, இதுக்கு ஒரு முக்கிய ஒரு 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 விஷயத்த நான் இன்னைக்கு சொல்றேன். அதை நீங்க எல்லாருமே இனிமே ஃபாலோ பண்ணுங்க. லைஃப்ல எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம். சரி, செல்ஃப் ஃபேட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதாவது உன் புற முதுகுல நீங்களே உங்களை தட்டிக்கோங்க. எல்லா வாட்டியும் நம்ம கூட இருக்கிறவங்கள தட்டி கொடுக்க முடியாது. அம்மா அப்பா பிள்ளைங்களை கூட கொஞ்ச காலம் வரைக்கும் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை துணைவி யார், அதுக்கப்புறம் பிள்ளைகள், அந்த மாதிரி நிறைய ஒரு கட்டத்துக்கு நம்ம போயிட்டே இருப்போம். ஒரு இடத்துலயுமே வந்து ஒவ்வொருத்தர் வந்து இன்னைக்கு குழம்பு நல்லா செஞ்சிட்டீங்க, இன்னைக்கு இந்த வேலையை நல்லா பண்ணிட்டீங்க, இன்னைக்கு இந்த விஷயத்த நீங்க நல்லா பண்ணிட்டீங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் நம்ம வந்து தேடி வந்து சொல்லணும்னா அது பிராக்டிக்கலா முடியாத ஒரு விஷயம். செல்ஃப் பேட், உங்களை நீங்களே பின்னாடி உங்க பிற முதுகுல தட்டிக்கோங்க, தட்டி கொடுங்க, பின்னாடி ஒரு தட்டிக்கோங்க. நேத்து நம்ம செய்ய வேண்டிய வேலையில 2 வேலை தான் முடிச்சோம், இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு வேலையை முடிச்சிருக்கோம். சூப்பர், போயிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. சரி, இன்னைக்கு காவியாவை வந்து இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னா காவியா லைஃப்ல வந்து எந்த நெகட்டிவ்ஸும் இல்ல, எந்த செட்பேக்கும் இல்ல, எந்த கவலையும் இல்லாம இங்க உள்ள இருக்காங்க அப்படியா? கிடையாது. இவ்வளவு நேரமா நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஆனா இந்த 2 நாள்ல நான் நிறைய பின்னடைவை சந்திச்சிருக்கேன் என் பர்சனல் லைஃப்ல. முந்தா நேத்து நான் அதை சந்திச்சேன். சாரி, நான் அதை வந்து சொல்லக்கூடாத ஒரு விஷயம். அதையும் தாண்டி இன்னைக்கு எல்லாரையும் ஹீல் பண்ண நான் உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னா ஒரு விஷயத்துலதான் நீ செட்பேக் ஆயிருக்க. உன் வாழ்க்கையில ரெஸ்ட் ஆஃப் த வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நோக்கி நீ போகலன்னா காவியாவோட வாழ்க்கை முந்தானேத்தே முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் உன்னால சாதிக்கவே முடியாது, நெக்ஸ்ட் ஸ்டெப் நீ வைக்கவே முடியாது. அப்ப வாழ்க்கை வாழவே, இன்னைக்கு நம்ம தோத்துட்டோமா அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம நிறைய லைஃப்ல நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த +2 பசங்களே இருக்கட்டும், 10th பசங்களா இருக்கட்டும், நான் ஃபெயில் ஆயிட்டேன், நான் மார்க் கம்மியா வாங்கிட்டேன், அதை எனக்கு ஃபேஸ் பண்ண தைரியம் இல்ல, நான் சாகுறேன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாருங்க. உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல. நம்ம என்ன நினைப்போம், ஆட்டோமேட்டிக்கா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மள என்ன நினைப்பாங்க, இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க, நம்மள இனிமே இப்படி பார்ப்பாங்க அப்படி வேண்டாம். அதுதான் செல்ஃப் லவ். உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? இன்னைக்கு நீ தோத்துட்ட, அதை அக்செப்ட் பண்ணிக்க தைரியமா நீ அதை அக்செப்ட் பண்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். தோத்துட்டேன்னு அப்பதான் நாளைக்கு நீ வெற்றியோட திரும்ப முடியும். நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன், 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய பின்னடைவை நான் அடைஞ்சேன். இன்னைக்கு நான் அதை உடைக்கிற மாதிரி இன்னைக்கு காலையில நான் ஒரு விஷயத்துல முன்னேறி இருக்கேன். என்னால முடியுதுன்னா உங்க எல்லாராலையும் முடியும். இந்த விஷயம் தான் நான் போட்டோம், இதோட உனக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத நீ நினைச்சு தைரியத்தோட நீ அத ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணும்போதுதான் நம்ம இந்த இலக்கை நோக்கி நகரவே முடியும்.
அது என் மேல நான் அந்த செல்ஃப் லவ், என் மேல இந்த நம்பிக்கை, செல்ஃப் பிலீஃப், அதெல்லாம் தான் இன்னைக்கு வெற்றி அடைய வச்சுது. அதுதான் நான் உங்களுக்கும் சொல்றேன். உங்களை முதல்ல நீங்க லவ் பண்ணுங்க. தோல்வியிலேயே லவ் பண்ணணுங்க. அதாவது இந்த கேள்வி யார் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க பேரு சாரி நான் கவனிக்கல. அவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த பர்டிகுலரா அந்த விஷயத்த நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க தோத்துட்டீங்களா, பரவாயில்லங்க, என்னால முடியும், நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட வாழ்க்கை கடவுள் கொடுத்திருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இங்க இருக்கிற மொத்த பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அத நம்ம எப்படி வெளிக்கொண்டு பண்ணி இலக்கை அடையிறோம் அப்படின்றதுதான். அதுக்குதான் சொன்னது செல்ஃப் லவ். என் மேல எனக்கு இருந்த நம்பிக்கை, என் மேல நான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தினாலதான் இன்னைக்கு என்னால சாதிக்க முடிஞ்சிருக்கு. நாளைக்கு உங்களாலையும் முடியும். இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களாமா? புரிஞ்சுதா? இப்ப நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுதாமா? தமயந்தி அம்மா. இல்லம்மா, எனக்கு புரியலதான். என்னோட கேள்வி என்னன்னா, செல்ஃப் லவ்ங்கிறது நம்ம எப்படி எல்லா மனுஷங்கிட்டையும் இருக்குதானே, அது இல்லாத எப்படி போகும்? நான் இப்போ ஒண்ணு தவறா செஞ்சுட்டேன்னா அந்த நேரம் என்னால லவ் பண்ண முடியாது, நீ இன்னும் கொஞ்சம் அதிகமா உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது, தமீந்தி நீ இது சரியில்லை, நீ இதுக்கு திட்டில்ல, இன்னும் கொஞ்சம் முன்னேறு, அப்படித்தானே தோணுமே தவிர அந்த நேரத்துல என்னால எப்படி என்ன லவ் பண்ண முடியும்? எனக்கு அதுதான் புரியலம்மா. செல்ஃப் லவ்ங்கிறது வேற, நம்பிக்கைங்கிறது வேற. நம்பிக்கை ரொம்பவே இருக்கு, ஆனா செல்ஃப் லவ் எனக்கு இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு அது எப்படி எல்லாருக்குமே இருக்கும் தானே, அது இருக்கிறதுனால தானே அவங்களால இல்ல வாழவே முடியுது அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல. நடுவுல ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த நான் என்னால பண்ண முடியாதப்போ என்னால செல்ஃப் லவ் பண்ண முடியலன்னு. லவ்னா என்னம்மா? லவ்வுக்கு அர்த்தம் சொல்லுங்களேன் ப்ளீஸ், எனக்கு புரியல. நீங்க சொல்லுங்க, லவ்வுக்கு அர்த்தம் என்ன? அதுதான் அன்பு, அதான் லவ்ங்கிறது. அதாவது என்ன நிலைமையா ஆகுதுமா, என்ன நிலைமை இருந்தாலும் ஒருத்தர் மேல மாறாத அன்பு வைக்கிறது தான் லவ். அதான் லவ், என்ன சூழ்நிலையிலயும். இப்ப அதுதான் நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. நீங்களே கொஸ்டின் கேட்டீங்க, நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. பாத்தீங்களா? எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மளே லவ் பண்ணாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எப்படி நீங்க மத்தவங்க உங்களை லவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தோல்வியிலயும் நம்ம லவ் பண்றதுல தாமா இருக்கு வாழ்க்கை. அததான் நான் சொன்னேன். செல்ஃப் லவ்வும் செல்ஃப் பிலீஃப்ன்றது ரெண்டுமே இன்டர்லிங்கான ஒரு விஷயம். இது ரெண்டும் இருந்தாதான் அது ஒர்க் அவுட் ஆகும். இது எல்லாரும் மத்தவங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? மத்தவங்களுக்கு புரியுதா? இல்ல வேற யாராவது இதை அப்போஸ் பண்றீங்களா? வேற ஏதாவது இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன், இன்னும் பெட்டரா சொல்றேன். புரிஞ்சிடுச்சு அம்மா தமயந்தி அம்மா, இப்ப உங்களுக்கு புரியுதா அம்மா நான் என்ன சொல்ல வந்தேன்னு? இப்ப புரிஞ்சுதா? கடைசியா சொல்லுங்க, என்ன புரியல கேளுங்க. அதாவதுமா, நான் இப்ப எல்லா அதான் அந்த உண்மையான அன்புனா எல்லா நேரத்திலயும் நேசிக்கணும், ரைட்டு. ஆனா எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் அப்படிங்கும் போது நான் சில நேரம் எனக்கே ஒரு நீ இது செய்யறியில்ல அப்படின்னு எனக்கே ஒரு ஆசா நாட்டு இருந்து எனக்கு ஆர்டர் பண்ண அந்த நேரத்துல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா என்னால இருக்க முடியல. எனக்கு ஒரு 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 ஆசானா என்னையே நான் உருவகப்படுத்திக்கிட்டாதான் என்னால இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறதுனால என்னால செல்ஃப் லவ் பண்ண முடியலையோ, எனக்கு அதுதான் தெரியல. சொன்னீங்களா நடுவுல ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்ல, மோட்டிவேஷன் இல்ல, மோட்டிவேஷன் தான் செல்ஃப் பிலீஃப். அததான் சொல்றேன். அந்த பெஸ்ட் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள புகழ்றது இல்ல, நாம நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை, அதுதான் மோட்டிவேஷன். கூட இருக்கவங்க வரைக்கும் பரவாயில்ல, நீ இவ்வளவு சமாளிக்கிற, இவ்வளவு செய்யறேன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க தான். அது பாராட்டி எனக்கு கிடைக்காம இல்ல, அன்பும் கிடைக்காம இல்ல, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த செல்ஃப் லவ்ங்கிறதுக்கு எப்பவுமே நம்மள பாராட்டிக்கிட்டே இருக்கணுமா? அப்ப ஒரு தவறு வரும்போது பாராட்டிக்கிட்டே இருந்தா அது எப்படி திருத்திக்கிறது? எனக்கு அதுலதான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. தவறா இருக்கிற நேரத்துல அது நீங்க ஓகே, அது
என்ன சொல்றது, நீங்க கேக்குற கொஸ்டின் கரெக்ட். அதாவது அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா, அப்ப நான் பண்ற தப்ப நான் வந்து எடுத்துக்கணுமா அப்படின்றது கிடையாது. நம்ம எல்லா தப்புன்றது என்ன, தெரியாம பண்ற விஷயம். யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டாங்க. சரிப்பா, இன்னைக்கு நான் தெரியாம அந்த தப்பை பண்ணிட்டேன், இனி என் லைஃப்ல அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நெக்ஸ்ட் ஃபோர்கோ பண்றதுக்கு தான் அந்த செல்ஃப் லவ். இது எல்லாமே இப்போ ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம்னா அந்த ஒரு வார்த்தையோட முடியறது இல்ல வாழ்க்கை. ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க் ஆன விஷயங்கள். நீங்க கேட்ட மோட்டிவேஷன் தான் செல்ஃப் பிலீஃப், நீங்க கேட்ட செல்ஃப் லவ் தான் வந்து அந்த உங்க மேல நீங்க வைக்க போற அந்த அந்த அன்பு எப்படி எல்லா சூழ்நிலையிலுமே இருக்கணும். அது என்னால பிராக்டிஸ் பண்ண முடியலன்றீங்கல்ல, பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் லைஃப். சரிங்க சரிங்க மேடம். அதாவது இது நீங்க வந்து நான் புரியறதுக்காக சொல்றேன்மா, இது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். நான் சொல்றேன், சீரியஸா சொல்றேன். இப்போ நம்ம பேச்சுவார்த்தைக்கு நல்லா இருக்கும், அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். நம்ம கஷ்டப்படுற நேரத்துலயோ ஏதோ ஒரு விஷயம், எல்லா நேரத்துலயும் நம்ம வந்து லவ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல ஃபெட்டப் ஆகும். உங்க பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அதையும் தாண்டி நீங்க வெளியில வர்றதுதான், அதுதான் அதுதான் நீங்க மன ரீதியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அக்செப்டன்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ இந்த டாபிக் பத்தி நம்ம பிரீஃபரா நெக்ஸ்ட் மந்த் பார்ப்போம். ஏன்னா இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க் தான். இப்போ ஒரு நாள்ல நம்ம வந்து எல்லாமே வந்து இன்சைட்ஸ் எடுத்துக்க முடியாது, எடுத்துக்கிட்டா கன்ஃபியூஸ் ஆயிடும். இதை பத்தி திருப்பியும் நம்ம வந்து டீப்பரா பேசுவோம். இப்போதைக்கு செல்ஃப் லவ்னா என்னன்னு புரிஞ்சுதாமா உங்களுக்கு? மியூட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் போலாம். அம்மா சவுந்தரராஜன் உங்களுக்கு ஐயா. புரிஞ்சுதா? அம்மா தமயந்தி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். அம்மா கேட்குறாங்க பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சுதா சொல்லுங்க. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா நீங்க ஓகேம்மா, கேட்கலாம். ஓகே. அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? ஐயா கேக்குது, ஐயா கேக்குது ஐயா. அம்மா நீங்க அந்த இது வரைக்கும் சொன்னதில் நான் புரிஞ்சுக்கிட்டுங்கம்மா, அதாவது டெய்லியும் வந்து நாம் வந்து நல்லா தகுதிப்படுத்திக்கணும். அதாவது காலையில எந்திரிச்சா நம்ம உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி நல்லா செஞ்சுக்கணும். அதே மாதிரி மனசுக்கு தேவையான இந்த தியான பயிற்சி 1 மணி நேரம் முன்ன பின்னானா கூட நம்மள நாம வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணும். அதே மாதிரி வீட்லயோ வெளியிலயோ நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி எதாவது சொன்னா கூட அதை ஏற்றுக்கணும். இல்லையா ஒரு 4 வாரத்தை நாம பேசுறதா கூட பேசலாம். மறுபடியும் வீட்டில் அந்த மாதிரி பேசிட்டா மறுபடியும் அவங்ககிட்ட உடனே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பேசிட்டு இருந்தா ஒரு நம்ம வந்து நம்ம வரைக்கும் நம்ம வந்து இந்த செல்ஃப் இதோட நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேம்மா. அப்படிதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஒரு நல்லா தான் இருக்குது. நான் சொல்றது சரிங்களாம்மா? ஐயா அம்மா நீங்க வாழ்க. பேசும்போது நடுவுல வாழ்க வளமுடன், இதுல நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, வீட்டுல பேசணும்னா நம்ம பேசிக்கலாம், பேசணும்னா பேசிக்கலாம் இல்ல ஐயா, பேசணும். அதாவது நீங்க அதாம்மா, சொன்ன ஒரு அதாவது போர்வை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது வீட்டில் ஏதாவது நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டா நாம கம்முன்னு இருந்தா அவங்க மேல எதுவும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு புரியுறதுக்காக நாம வந்து ஒரு 4 வார்த்தை பேசுறதோ சத்தம் போடுறதோ கூட செய்யலாம். மறுபடியும் அவங்க கிட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உடனே நம்ம பேசிக்கிட்டா அது சரியா போயிடும். அது மனசை வச்சுக்காம நம்ம வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கிறத ஏத்துக்கணும். இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு தெரியற மாதிரி நாம உணர்த்தணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொன்னா கூட பரவாயில்லைங்கிற மாதிரி நான் சொல்றேங்கம்மா. சரிதானுங்களாம்மா? ம் ம் சரி ஐயா, சரி இப்ப ஐயா. இப்ப அந்த தமயந்தி அம்மா சொன்னது கூட இதுதான் இது ஒத்து வரும்னு நான் நினைக்கிறேங்கம்மா. அதாவது முன்ன ம் நாம ம் வந்து எந்த நிலையிலயே வந்து நாம சோர்வடையாம நம்மள நாம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம உடலை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். மற்றதுக்கு ஏதாவது நம்மளுக்கு பணி இருந்தா கூட அந்த நேரத்துக்கு நம்மள நினைச்சுக்கிட்டே இருந்து அதுல போறதுனால நம்ம உடம்புக்கு பாதிப்பு ஆகுதுன்னா உடனே அதை கட் பண்ணிட்டு நம்மளுக்கு தான் நம்ம வந்து முதல்ல இடம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேங்கம்மா. எந்த அதுதான் விதத்திலயும் அதுதான் அதுதான். நம்மளுக்கு தான் வந்து நம்ம முதல் இடம் நம்மளுக்கு நாம தான் கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து யாராவது எதாவது சொன்னா கூட நம்ம அதை
ஏத்துக்கிற அளவுக்கு நம்ம உடம்பு மனசு எல்லாம் இருக்குன்னு நினைச்சு நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேங்கம்மா. நன்றி ஐயா, நன்றி. நல்ல விஷயம்தான். இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்கம்மா. உங்க மனசுல ஒரு இரக்கம், அதாவது ஒரு இறுக்கமான ஒரு விஷயம் இருக்கு. ஏதோ ஒரு இருக்கிறதுனால அந்த நீங்க பேசுற விதத்துல உங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குன்றது எனக்கு புரியுது. அதான் வந்து இருக்குங்களா? இருக்குங்கம்மா. அதாவது இருக்கு. அதாவது நாம ஒருத்தர் நல்லா இருக்குன்னு நம்ம வழி கொண்டு வர நாம நினைக்கிறோம். ஆனா முடியவே மாட்டேங்கும் போது அது அந்த மாதிரி பேச தோணுதுமா. வேற ஒண்ணு அதுக்கு ஒரு வழி சொல்றேன். நம்ம போயிட்டு ஒரு குழந்தைகிட்ட இந்த வேலையை நீ பண்ணுமா அப்படின்னா அது பண்ணாது, நீ பண்ணாதமா அப்படின்னா அது பண்ணும். இத வந்து இந்த விஷயத்த வந்து நீங்க பிராக்டிக்கலா இப்படி நீங்க கொண்டு போனீங்கன்னு வைங்களேன். ஓகே, இப்ப நீங்க பேசும்போது உங்க வயது என்னன்னு எனக்கு புரியுது. உங்க வயதுக்கு ஏத்த மாதிரி உங்க பிள்ளைங்க கிட்டயோ உங்க பேர பிள்ளைங்க கிட்டயோ நீங்க பேசுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்ப நான் போய் மது இத மாத்திக்கோ மது, இத இப்படி இனிமே இப்படி பண்ணு மது அப்படின்னா, அதை என்னடா இவங்க எப்ப பார்த்தாலும் நம்மள மாத்ததுலயே இருக்காங்க அப்படின்னு இருக்கும். நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம கொடுக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேட்காமலேயே இன்ரிட்டன் திருப்பி வரும். அதாவது இப்ப நான் போய் டைரக்டா ஒரு விஷயத்த மது கிட்ட சொல்லி மது நீ இது செய்யுமா அப்படின்னும் போது அவளுக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டுப்பா. அதுவே 4வது வாட்டி போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேற வேலையே இல்ல, இப்படியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்வா. ஆனா ஒரு வேலை உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவாவே நீங்க மாறிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா இன் ரிட்டர்ன் உங்களை பார்த்து 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 பழகி அவங்களே அப்படி மாறிடுவாங்க. ஒண்ணும் இல்ல சார், நான் இதுக்கு முக்கியமான ஒரு இன்னும் புரியுற எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நாள் நைட்டு வந்து என்கிட்ட மறுநாள் காலையில நான் வேலைக்கு போகும்போது என்கிட்ட வந்து ஒரு பிள்ளை வந்து நைட்டெல்லாம் ஒரு பொண்ணு தூங்கவே இல்லை, என்னன்னு தெரியல மேடம் நீங்க கேளுங்க, நைட்டெல்லாம் ஒரே அரட்டா பேசிக்கிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு, சரி கூப்பிடுங்க அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு நான் சொன்னேன். வாமா என்னம்மா உன் பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு. ஒண்ணு மேடம் நல்லாதான் இருக்கே. ஏன் மேடம் ஏம்மா நைட்ல தூங்கலையாம என்ன ஆச்சு, ஜாலியா விளையாட்டு இருந்தீங்களா, விடிய காத்தால ஏஞ்சிட்டீங்களா, என்ன கதை அப்படின்னு கேட்டேன். இல்ல மேடம் நேத்து உங்களை பார்த்துட்டே இருந்தேனா, நீங்க ஜாலியா விளையாட்டு இருந்தீங்க, ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க, நல்லா அரட்டை அடிச்சிட்டு இருந்தீங்க, அது எனக்கு திடீர்னு தோணுச்சு மேடம் அதை பண்ணணும்னு, அதனால நான் அதை பண்ணிட்டு இருந்தேன். நான் பண்ணதை நீ பண்ணணும்னு நினைக்கிறது கரெக்டுமா, அதுக்கு நேர காலம் இருக்கு, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாரும் நீங்க ஜாலியா பேசிட்டு இருக்க டைம்ல ஜாலியா இருங்க, நைட்ல இனிமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒழுங்கா தூங்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்ப இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு விஷயத்த கிளாஸா எடுக்கும் போதோ இல்ல நீங்க போய் அத ஒரு ஆர்டரா சொல்லும் போதோ எதுவுமே யாருக்கும் ஏறாது. இப்ப நம்ம ஒரு குழந்தைகிட்ட போய் பேசுறோம்னா குழந்தையா மாறிடணும், அவங்களுக்கு ஏத்த மாதிரியே நம்ம போயிட்டோம்னு வைங்களேன், ஈஸியா எல்லாமே மாத்திடலாம். அந்த மாற்றம்ன்றது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம அதை கொடுக்கணும், இன் ரிட்டர்ன் அது சீக்கிரமாவே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ட்ரை பண்ணி பாருங்க இனிமே. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம மாறுறோம், ஆனா நம்ம எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா கூட கொஞ்சம் கூட மாற மாட்டேங்கிறாங்கிற ஒரு அததான் நான் சொல்றேன். சொன்னா நடக்காது. இப்ப நான் சொன்ன ஒரு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சைலண்டா போய் ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒருத்தங்க ஜாலியா எழுந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க, பேசுறாங்க அப்படின்னா என்ன பார்த்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதுவாவே மாறுங்க, உங்களை பார்த்து அவங்க மாறிடுவாங்கன்னு நான் சொல்றேன். சொன்னா எதுவும் நடக்காது, அது காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயம். நம்ம ஏதாவது நம்ம பிள்ளைங்க கிட்ட போய் சொன்னா பண்ண மாட்டேன் போயிட்டே இருப்பாங்க. அதனால வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம அதை கொடுத்தாதான் அது இன் ரிட்டர்ன் கிடைக்கும். அன்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீங்க எனக்கு கொடுங்க, நான் திருப்பி உங்களுக்கு தரேன், அதுதான் வாழ்க்கை. சோ நான் தந்துட்டேன்ல, திருப்பி எனக்கு நீ கொடுன்னு எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. நீங்க பாட்டுக்கு நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க இருங்க, உங்களை பார்த்து ஒரு நாள் அவங்களே மாறுவாங்க.
அதை நம்ம வந்து ஒரு விஷயமா மண்டையில வச்சுக்கிட்டு நம்மள ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது. நம்மள ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு நான் அன்பே இருக்காதுப்பா, ஆனா நம்ம அவங்க மேல அன்பா இருப்போம். அன்பை வச்சுட்டு அவங்கள போய் இம்சை பண்றதுல நீ என்ன திருப்பி என்ன லவ் பண்ணு, என்ன உனக்கு பிடிக்கணும், எனக்கு உனக்கு பிடிக்குதுல்ல, உனக்கு என்ன பிடிக்கணும்ன்றது நம்ம கேட்டா அது நடக்கிற விஷயம் கிடையாது. அன்பை கொடுத்துருங்க, இன் ரிட்டர்ன் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. தன்னால ஒரு நாள் அதுவே உங்களை வந்து சேரும். இது நடக்கும் ஐயா, இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப சீக்கிரமாவே நடக்கும். அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. புரிஞ்சுதா ஐயா? வாழ்க புரிஞ்சுதுங்களா ஐயா? அது மியூட் ஆயிடுச்சு ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். பெரிய நாயகி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். காவியம்மா ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. என்னன்னா உளவியல் பங்கு, நம் மகிழ்ச்சியாக வாழ உளவியல் பங்கு அப்படின்ற ஒரு தலைப்பை பார்க்கும்போது நான் ஒரு உளவியல் புத்தகம் படிச்சிருக்கேன். அது எனக்கு சுத்தமா புரியல. ஆனா இன்னைக்கு உங்களுடைய சிந்தனை வந்து குருவோட அப்படியே ஒத்து போறதால எனக்கு ரொம்ப எல்லாமே நல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி எளிமையாகவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு, மனசு சந்தோஷமா இருக்கு. இதுல இன்னைக்கு நான் என்ன புதுசா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க பிறக்கும் போதே எப்படி இந்த மொபைல் போனை வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படின்போது நானும் இதை ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். இது மகரிஷி தெளிவா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த கோணத்துல நாங்க சிந்திக்க விட்டுட்டோம். அதை கருவில இருக்கும்போது ஒரு தாய் எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்களோ அப்படி வருவாங்கன்றது. ஆனா இன்னைக்கு நீங்க அதை சொல்லும்போது அந்த அம்மாங்க எப்பவுமே ஒன்றும் லேப்டாப்பு இல்லை மொபைல் ஃபோனில் இருக்காங்க. அந்த கரு உருவான அப்புறமும் அவங்க எந்நேரமும் அதுலேயே இருக்கிறதால அந்த மொபைல் ஃபோனை இவங்க அதனால இவ்வளோ எளிதாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறாங்க போல் அப்படின்ற அந்த புரிதல் இன்னைக்கு தான் அந்த விளக்கம் எனக்கு கிடைச்சிது. புது விஷயம் ஒன்று கிடைச்சிது. அதே போல் இந்த ஸ்பீச் தெரபி தெருக்கு தெரு இன்னைக்கு 2-3 தெரபி வச்சுருக்காங்க. அப்போல்லாம் ஒரு வயசுலேயே குழந்தைங்க அம்மா அப்பா அழகாக கூப்பிட்டு பேசுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்குதுங்கம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. வாழ்க வளம். என்னோட அனுபவத்தை சொல்ல தான் நான் ட்ரைஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்கம்மா. நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றிங்கம்மா. சுரேஷ் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதாம்மா? கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருந்ததுமா, மிக சிறப்பாக அந்த ஸ்பீச் மேடம், யூஸ்ஃபுல்லா நன்றி இருந்தது. ஐயா. நன்றி. மேடத்துக்கு தனியா அப்புறமா பேசணும், பர்சனலா பேசலாமா? ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பேசணும். கட்டாயமா பேசலாம். பேசலாம் சார். மதுஸ்ரீ கட்டாயமா தெரியாங்க, நான் பேசலாமா? ஓகே ஐயா. ஓகே. 2 விஷயம். சைக்காலஜி படிக்கலாம், சும்மா ஷார்ட் டேர்ம். நான் ரிட்டையர்டு பேங்க் ஸ்டாஃப். நான் சைக்காலஜி ஓகே சார். சம்பந்தம் சும்மா படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் மாதிரி டிப்ளமா எங்க படிச்சா நல்லா ஒரு கன்சல்டிங், அதெல்லாம் பர்சனலா கொஞ்சம் பேசலாம்ல அப்புறமா? கட்டாயமா நீங்க எப்ப வேணாலும் பேசலாம் சார். நல்லா இருந்ததுமா, ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி சார். சரிங்க ஐயா. வாழ்க ஐயா வளம். மட்டும் இல்ல, ஐயா மட்டும் இல்ல, யாருக்காவது ஏதாவது சிந்தனைகள், ஏதாவது டவுட், ஏதாவது என்கிட்ட பகிரணும், ஏதாவது உங்களுடைய மனக்குறைவுகளை பத்தி எப்படி அதுல இருந்து வெளில வரணும், அதாவது ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா மது கிட்ட இருந்து என்னுடைய நம்பர் நீங்க எடுத்துக்கலாம். எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். இல்லைன்னா மது நம்ம யாராவது இப்ப ஏதாவது chatல உங்க போட்டுருக்கோம். நம்பர் சொல்லிடலாமா? ஆமா. நான் அந்த போட்டோலையும் ஷேர் பண்ணிடுறேன் குரூப்ல. யாராச்சும் தேவைன்னா அவங்க கூப்பிடுங்க. இப்ப ஐயா இப்ப நான் chatல நம்பர் போட்டுருலாம் ஐயா. சொல்லட்டுங்களா ஐயா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அம்மா சேட்ல நான் போட்டுருங்க குரூப் பெரியநாயகம்மா. சரிங்க. சாட் பாக்ஸ்ல போட்டுறேன் சார். ஆமா, சாட் பாக்ஸ் நான் போடுறேன். ஓகேங்க. அம்மா வாழ்க வளமுடன். அதே போல நீங்க டைமிங் சொல்லிடுங்கம்மா. கூப்பிடணும்னா எல்லாரும் எந்த டைமிங்ல எப்ப வரைக்கும் கூப்பிடலான்ற அந்த டைமிங்கும் சொல்லிடுங்கம்மா.
என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி நார்மலா இந்த ஒரு நல்ல விஷயம் அவங்க சொன்னது. கேக்குதா? நான் பேசுறது எல்லாரும் கேக்குது இல்லையா? கேக்குதுங்கம்மா, தெளிவா கேக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாவே வந்து எத்திக்கல், அதாவது ஒரு எத்திக்ஸ் என்னன்னா, ஆஸ் அ சைக்காலஜிஸ்டா ஒரு 6 மணிக்கு மேல பேஷண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடாதுன்றது எத்திக்ஸே இருக்கு. பட் நான் என்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு குறையா வரீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் கிட்ட வர அப்படின்ற ஒரு இதுல வராதீங்க. நான் உங்களுக்கு ஒரு தோழியா அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். 24 மணி நேரம் நீங்க எனக்கு கால் பண்ணலாம். உங்க கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு நான் இருக்கேன். ஸோ நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். லக்ஷ்மி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மாவோட ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. வேதாத்ரி மகர்ஷியோட கருத்தோட கூட ஒன்றி ஒன்றி இருந்தது. நானும் வந்து ஐயா சொன்ன மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுத்தேங்க தான். அதுல வந்து என்னன்னா ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கடுமையா சத்தம் போடாத அப்படின்னு சொன்னேன். ஆனா அம்மா சொன்ன விஷயம் இது ரொம்ப என்னை மாத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு ஏதோ சொல்யூஷன் கிடைச்சது இன்னைக்கு. அவங்கள மாதிரியே மாறி போயிட்டு அவங்க கிட்ட இறங்கி போய் அந்த மாதிரி சொன்னா அவங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்றது நானும் என்ன பண்றதுன்னு யோசனையா இருந்தேன். 15 குழந்தைங்க வராங்க. அந்த 15 குழந்தைங்கள ஒரு 2-3 குழந்தைங்க லிசனிங் அந்த தன்மை இல்ல, சொல்றத கவனிக்கிறதுல சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதை நான் அவங்க கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு விஷயத்துல. அப்புறம் அவங்க அம்மா கேட்டாங்கல்ல என்னையே நான் வந்து என்னை லவ் பண்ண முடியல அப்படின்றதையும் இன்னைக்கு நான் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ மதனையா சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயம் தப்பாவே இருந்தா கூட நம்ம அதை வந்து நம்மள நாமளே வந்து சரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு சரியாயிடுச்சு, நாளைக்கு சரியா பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமா நம்மள நாமளே சரி பண்ணிக்கினாதான் அடுத்தவங்க நம்மள பண்ணுவாங்கன்னா இப்ப அம்மா சொன்னது மதனையா சொல்லும்போது இன்னும் இன்னும் அதாவது அந்த சைக்காட்டிஸ்ட் அப்படி அந்த மனதை படிச்சவங்க சொல்லும் போதும் இதையும் ஒப்பிட்டு பாக்குறப்ப இன்னும் ஆழமா கருமையத்திலே பதிஞ்சிச்சுமா. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னோட ஃபீட்பேக் என்னன்னா, இது வரைக்கும் அம்மாவோட ஸ்பீச்சை வந்து கேட்டதில்ல. ரொம்ப நாளுக்கு நான் கேட்டேன், அப்புறமா உடனே சரி பண்ணலாம் அப்படின்னோடனே இன்னைக்கு உண்மையாலே ரொம்ப எங்களுக்கு ஒரு பிளசன்ட் டேவா இருந்தது அப்படின்னு சொல்லலாம்மா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. இவ்வளவு நேரம் எங்களுடன் இருந்து மிகவும் பொறுமையாக பதிலளித்ததற்கும் ஸ்பீச் கொடுத்ததற்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்தியம் கவி பாடுவதற்கு விருப்பம்